கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவனுடைய ஜனமே, இந்த வேளையிலே உங்களோடு பேசவும், கர்த்தருடைய வசனத்தை நாம் அனைவருமாய் சேர்ந்து தியானிக்கவும், நமக்கு கர்த்தர் கொடுத்த நன்மைகளுக்காக அவரை நன்றியோடு கூட ஸ்தோத்திரிப்போம். கடந்த நாட்கள் முழுவதுமாய் கர்த்தர் நம்மை கண்ணின் மணி போல பாதுகாத்து கொண்டார். அவருடைய இரத்த கோட்டைக்குள்ளே நம்மளை மூடி மறைத்து பாதுகாத்து கொண்டார். அவருடைய பரிசுத்த நாமத்துக்கு நன்றி செலுத்துவோம். இந்த நாளையும் கூட ஆயுசு நாட்களாக நம்முடைய வாழ்நாளிலே கொடுத்து நம்மளை காத்த தெய்வத்துக்கு நன்றி உள்ளவர்களாக வாழ்ந்து வர நாம் அவருடைய பாதத்திலே அமர்ந்திருப்போம். வசனத்தை வாசித்து தியானிப்போம். ஏசாயா 41 அதிகாரம் 12வது வசனம். உன்னோடே போராடியவர்களை தேடியும் காணாதிருப்பாய் என்று சொல்லப்பட்டுள்ளது. நமக்கு விரோதமாய் எழும்பும் பொல்லாத மனிதர்கள் இருக்கிறார்கள் அல்லவா? அவர்கள் நமக்கு விரோதமாய் எழும்பினாலும் அவர்கள் எங்கு இருக்கிறார்கள் என்று காணாமல் போய்விடுவார்கள் என்று வேத பகுதியிலே நமக்கு வெளிப்படுத்தப்பட்டுள்ளது. பொல்லாத மனிதர்கள் மத்தியிலே நாம் மாட்டிக்கொண்டோமே. பொல்லாத மனிதர்கள் நம்மை நிந்திக்கிறார்களே, வேதனைப்படுத்துகிறார்களே, துக்கப்படுத்துகிறார்களே. இவர்களிடத்திலிருந்து நாம் எப்படி மீண்டு வருவோம்? எந்த வழியிலே நமக்கு விடுதலை கிடைக்கும் என்றெல்லாம் யோசிக்கின்றீர்களா? ஏதோ கஷ்டத்தின் சூழ்நிலை நம்மளை வாட்டி வேதனைப்படுத்துகிறதே என்று சிந்திக்கின்றீர்களா? இவைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் காணாமல் போக பண்ணுவார். வியாதியிலிருந்து விடுதலை கொடுக்க கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டார். ஆமாம், குடும்பத்திலே பல பிரச்சனைகள், கடன், வேதனை, இதோ வட்டி கொடுக்க முடியாமல் மிகவும் தவிக்கின்றேனே, துக்கப்படுகிறேனே என்றெல்லாம் சிந்திக்கின்றீர்களா? இவைகள் எல்லாம் உங்க பார்வையிலே காணாமல் போய்விடும் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். இப்பேற்பட்ட மகிமையுள்ள தேவனை நீங்கள் பற்றி கொள்ளுங்கள். அவரை ஸ்தோத்திரியுங்கள். அவருக்கு பிரியமானபடி நடந்து கொள்ளுங்கள். அவருக்கு சித்தமானபடி நாம் அனைவரும் வாழ்ந்திட கர்த்தர் விரும்புகிறார். அவருடைய விருப்பத்தை நாம் நிறைவேற்றும் பொழுது நம்முடைய தேவைகளை அவர் பூர்த்தி செய்ய வல்லவராய் இருக்கிறார். அவர் நம்மோடு வருவார். அவர் நம்முடைய கையின் பிரயாசத்தை 100 மடங்கு பலன் கொடுக்கும்படியாக ஆசீர்வதிப்பார். இந்நாளிலே வழக்கத்தின் முடிவு இயேசுவின் நாமத்தினாலே ஆசீர்வாதமாய் முடியும். இதோ நான் விரும்புகிற காரியங்கள் இந்நாளிலே கர்த்தர் நிறைவேற்றுவாரா என்று எதிர்பார்க்கின்றீர்களா? ஆமாம், நிறைவேற்ற அவர் வல்லவராய் இருக்கிறார். உன்னோடு கூட போராடியவர்களை நீ தேடியும் காணாது இருப்பாய் என்று சொல்லி உங்களை ஆசீர்வதித்த தேவன் இந்த வார்த்தையின் பிரகாரமாக அப்படியே உங்களுக்கு விரோதமாய் எழும்பும் எல்லா விதமான காரியங்களையும் தேடியும் காணாமல் போய்விடும். நீங்களே ஆச்சரியப்படுவீர்கள். ஆமாம், கர்த்தருடைய கிருபை உங்களோடு கூட இருக்கும். யாரோடு கூட இருக்கும் என்றால் அவரை பற்றி, அவரை நம்பி, அவரை விசுவாசித்து வாழ்கிறவர்களோடு கூட அவர் கிருபை இருக்கும் என்று கர்த்தர் வெளிப்படுத்தியிருக்கிறார். அவரோடு கூட இந்நாளிலே இணைந்திருப்போம். நம் தேவைகளை அவர் பூர்த்தி செய்து இருதயத்தை சாட்சியாக நிறுத்துவார். இயேசுவின் நாமத்தினாலே ஆமென்.